இது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்காக குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது, குறிப்பாக ஆளும் கட்சி சார்ந்தவர்கள். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மிகப்பெரிய 3 கம்யூனிட்டி வாக்குகளுக்கு குறிவைக்கிறார்கள் நாதாக்கா. அப்படி என்றால் இந்த தேர்தல் 10 மாதம் ஒரு எக்ஸ்ட்ரா புது பிளேயரும் களத்தில் இருக்கார் அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய மேற்கில் இருக்கக்கூடிய கவுண்டர்கள் வந்து வடக்கு, இந்த பக்கம் தெற்கில் வந்து தேவர் கோணார்கள் வாக்குகள் சிதறும் பட்சத்தில் யாருக்கு பெரிய பாதிப்பு? நான் ட்ரெடிஷ்னலி இவங்க வந்து எய்தர் டு ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே டிராவிடியன் ஓட் பேங்க்ல அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த பிச்சை எடுக்கும்போது, ஏன்னா இது இன்று நேற்றில் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு குரல், இந்த கல்லுக்கான போராட்டம் ஆகட்டும், இல்லை இந்த மேய்ச்சலுக்கான விஷயம், இது எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் பிரதிபலிக்க போது, இது எப்படி அரசியலாக பார்க்கணும்? இல்லை, அதுக்கு முன்னால் வந்து இந்த சீமானுடைய அரசியலை நான் வந்து 3 விதமாக பார்க்கிறேன். இந்த கல்லாக இருக்கட்டும் அல்லது இந்த ஆடு மாடு மாநாடாக இருக்கட்டும், 3 விதமான அம்சங்கள் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஒன்று என்னன்னா, தமிழர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு நவீன பார்வைகளுக்கு எதிரானதாகத்தான் தொடர்ச்சியாக சீமானுடைய அரசியல் இருந்து கொண்டே இருக்கு. சொல்லி முடிக்கணும் முதல்ல. அதுதான் வந்து சீமானுடைய பல கூற்றுகளில் வந்து அவர் நவீன சிந்தனைகளுக்கும் விஞ்ஞானபூர்வத்துக்கும் எதிராக தான் பேசிட்டு இருக்காரு. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த புத்தகம் வந்து தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி, சீமான் வந்து சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகம் வெளியிட்டப்பதான் அவர் வந்து இது தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம் மாற்றி கலைஞர் பற்றியெல்லாம் அவர் பேசி மிகப்பெரிய சர்ச்சையானது. இதுல வந்து ஒரு கட்டுரை வந்து சீமானுடைய கட்டுரை இருக்கிறது, இனம் மொழி காக்கும் அரண் தமிழ் தேசியம் அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 109ஆம் பக்கத்தில் அவர் வந்து எழுதியிருக்காரு, அமெரிக்காவின் மொழியியல் அறிஞர் அலெக்ஸ் கோலியர் மனிதர்கள் முதலாக பேசிய மொழி தமிழ் என்று அறிவிக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனால் இதில் வேடிக்கை என்னன்னா, இந்த அலெக்ஸ் கோலியர் மொழியியல் அறிஞரே கிடையாது. அவர் வந்து ஒரு அமெரிக்காவுடைய முன்னாள் ராணுவ பைலட். ஆனால் சீமான் சொல்வது ஒரு வகையில் சரி. என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, அலெக்ஸ் கோலியர் உலகத்தோட எல்லா முதல்ல வந்து மனிதர்கள் பேசிய மொழி தமிழ்ங்கிறார். ராணுவ பைலட்டுக்கும் இந்த மொழி ஆராய்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பொதுவாக வந்து நம்ம வந்து நிறைய வினோதமான கேஸுகளை பார்ப்போம். நான் வந்து கடவுளோட பேசுறேன், ஆவியோட பேசுறேன், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அலெக்ஸ் கோலியர் ஒரு வினோதமான ஆளு. அவர் என்னன்னா வந்து ஏலியன்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், ராணுவ பைலட்டா இருந்தப்ப ஒரு 3 மாதம் வந்து ஏலியன்களோட தங்கி இருந்தேன் அப்படிங்கிறார். அவர் சொல்லக்கூடிய தேரி என்னன்னா, உலகத்தில் முதல்ல வந்து எல்லா மனிதர்களும் தமிழ் தான் பேசினாங்க, ஆன்ட்ரோ மெரிடியன்ஸ்ங்கிற ஏலியன்ஸ் தான் மனிதர்கள் எல்லாம் குழப்பி அவங்க மனசுக்குள்ள குழப்ப நிலையை ஏற்படுத்தினால தான் தமிழ் மொழி அழிஞ்சு கிரேக்கம் லத்தீன்லாம் உருவாச்சுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் நம்ம வந்து ஒரு காமெடி பேசணும். ஆனால் சீமானுக்கு இவர் வந்து ஒரு மொழியியல் அறிஞராக இருக்கிறார். ஏன்னா சீமானே அப்படிப்பட்ட ஒரு மொழியியல் அறிஞராகத்தான் இருக்கிறார். கேடில் வெளிச்சிலும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைனா, மாடுனா செல்வம் என்பது காலங்காலமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இவர் ஆடு மாடு செல்வம்ங்கிறாரு. போர்ல முதல்ல வந்தவர் யார், அவதான் முதலியாருங்கிறாரு. வேகமா வந்தா ஒருத்தர் வந்து முட்டு கொடுக்கக்கூடிய ஆள் தான் முட்டாளுங்கிறாரு. இது என்னன்னா, தமிழ் மொழி குறித்த ஒரு நவீனமான விஞ்ஞானபூர்வமான சிந்தனைக்கு எதிரான தொடர்ச்சியான கருத்துக்களை தான் சீமான் முன்வைக்கிறார். அவர் அரசியல் ரீதியாக முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை தான். நேற்று நீங்க சயின்டிபிக்கா ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, நேற்று இந்த ஃபுட் செயின் அப்படின்ற இந்த உணவு சங்கிலி இதனால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறதுன்ற விஷயத்தை அவர் வந்து தெளிவாக எடுத்து பேசுறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு சயின்டிபிக் அவர் சுற்றுச்சூழல் தொடர்பாக பேசல, நிறைய சூடோ சயின்ஸ் இருக்குது, நிறைய தப்பான தகவல் சார். ஒரு உதாரணம் சொன்னேன் வந்து, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பத்தி அவர் சார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தன்னோட பையனை கூட்டிட்டு ட்ரெயின்ல போறாரு. அன்னைக்கு வந்து 18 வயசுல வந்து இருக்கிற கீழே இருக்கவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. நைட்டு 12 மணிக்கு வந்து அவங்க பையனுக்கு 18 வயசு ஆயிருது. டிடிஆர்ட்ட போய் உடனே டிக்கெட் வாங்கிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஓமந்தூர் ராமசாமியுடைய மகன் 12 வயசுல இறந்து போயிடுறாரு. அவர் தான் சேரன் மாதவி குருகுலத்தில் சுந்தரம் படிச்சு பார்ப்பன மாணவர்களுக்கும் பார்ப்பன மாணவர்களுக்கும் தனித்தனியாக பந்தி பரிமாறப்படுகிறது அம்பலப்படுத்துறவர். இப்படி நிறைய பொய்யான தகவல்கள் அறிவியலுக்கும் வரலாற்றுக்கும் எதிரான விஷயம். இப்ப இலுமினாட்டிங்கிற ஒரு விஷயத்தை பேசுறாரு. அதுக்கும் நவீன நாடாளுமன்ற தேர்தல் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? நீங்க இலுமினாட்டி மேல நம்பிக்கை இருந்தா எலெக்ஷன் பாலிடிக்ஸ்க்கு வர முடியாது இல்ல. அப்ப என்னன்னா, இந்த அரசியல் என்பது தொடர்ச்சியாக தமிழருடைய நவீன சிந்தனைக்கு விஞ்ஞானபூர்வமான நவீன சிந்தனைக்கு எதிரானதுன்னு சொன்னாலும், கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா அவருடைய ஓட் பேங்க் வெல்லாயிட்டே தான் இருக்கு, எங்கேயும் டிக்ரீஸ் ஆகல. இன்னைக்கு ஒரு ரெகனைஸ்டு பார்ட்டியாகவும் இருக்காரு. இன்னைக்கு களத்தில் 2 புது விஷயங்களையும் கையில் எடுத்திருக்காரு, தாண்டி வந்த சர்ச்சைகள் எல்லாம் தாண்டி. அப்படின்னா இந்த 2026 என்ன சொல்ல போகுது, அவர் என்ன அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உணர்வு விஷயம்லாம் இல்லைங்க. ரொம்ப கார்த்தி சொன்னது மாதிரி வந்து கள்ளுக்கடைகளை ஆதரித்து பெரியார் பேசியிருக்கார். இன்னும் சொல்ல போனால், அவர் ராஜாஜி காலத்தில் வந்து தான் ஆதரித்த கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சி காலகட்டம் வரைக்கும் மதுவிலக்கு கடுமையாக விமர்சித்திருக்கிறார். கள்ளுக்கடையில் தொடங்க அவர் வந்து கள்ளுக்கடையில் மட்டும் இல்ல, மதுவிலக்கே தேவையில்லை, மதுவிலக்கு என்பது மனிதர்களுக்கு விரோதமானதுன்னு அவர் பேசியிருக்காரு. ஏன்னா வந்து அன்றைக்கு அவர் பேசிய விஷயங்கள் இங்கே இதுல என்ன பிரச்சனை சிக்கல் வருதுன்னா, இது ஏன் சாதிய ரீதியாக கொண்டு போய் விடுது அப்படின்னு சொன்னா வந்து, நீங்க வந்து இப்ப தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்கன்னா, தேவதாசி பெண்களை வந்து எல்லாருமே திருமணம் செய்து கொள்வது, விதவை பெண்களை திருமணம் செய்வது, நாடார்களுக்கு மேல தீண்டாமை இருக்குதுன்னா நாடார் சமையல் சுயமரியாதை இயக்க மாநாட்டில் உள்ளதுன்னு அறிவிக்கிறது. இந்த சாதி கலப்புங்கிறது அந்த சாதிகளுக்குரிய பண்பை மாற்றுவது. நீங்க வந்து சாதிகளுக்கு அப்பாற்பட்டு இதை எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க 4 ஐயரை கூட்டிட்டு போய் பனைமரம் ஏறுங்க, 5 ஐயங்காரை கூட்டிட்டு போய் ஆடு மாடு மேய்க்க சொல்லுங்க. திருப்பி உங்களுக்கு வந்து கல்லு குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிப்பது யாரு? நாடார் சங்கம் தானே ஆதரவு அளிக்கிறது.
திருப்பி வந்து அழகுமுத்துக்கோன் இன்னைக்கு வர்றாரா இல்லையா? சீமான் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்கருக்கு வந்து மாலை போடுகிற பொழுது முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கூட்டிட்டு போய் தான் மாலை போடுறாரு அப்படி நான் சொல்லல. நாம் தமிழ் கட்சியில இருந்து வேணரசு சொல்லுகிறார். அவர் ஒரு ஆளாங்க. இல்ல அவருடைய குற்றச்சாட்டு தான். இப்ப நீங்க சொல்லலையா வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லலையா வந்து அது மாதிரி தான் வேணரசுங்கிறவர் நாம் தமிழ் கட்சியில இருந்தவர். விசிகாவுடைய இவரை பத்தி சொல்லலையா நீங்க? அவர் கட்சியே இருக்காரு. இவர் யார்? இவரு அவர் நாம் தமிழ் கட்சியில தனியா போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. இரட்டமலை சீனிவாசனுக்கு மாலை போட போறப்ப ஏர்போர்ட் மூர்த்தியை தானே கூட்டிட்டு போறீங்க. இன்னைக்கு அழகுமுத்துக்கோன். அப்ப சாதிய ரீதியிலான ஒரு அணிதிரட்டலுக்கான ஒரு அளவுகோலாக தான் இருக்கு. ஒண்ணுல விழுப்புரத்துல வந்து மேல் பாதியில வந்து தலித்துகளை வந்து உள்ள அனுமதிக்கலன்னு கோயில் நுழைவு போராட்டத்தை சீமானா வந்து அறிவிச்சாரு. அப்போ ஒரு அறிக்கை விடுறாரு. யார் வந்து உள்ள நுழைய அனுமதி மறுப்பவர்கள் வன்னியர்கள், அனுமதி மறுக்கப்பட்டவர்கள் ஆதி திராவிடர்கள். நீங்க அந்த அறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இவர் இவ்வளவு தூரம் பேசுறாரு. தமிழ் தேசிய தலைவர் அயோத்திதாசர், இரட்டமலை சீனிவாசன் எப்படி இம்ப்ளை யார் பேருமே நோக்கி வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை சாதிகள் விஷயமா அவர் பேசுறாருல. சாதிய ரீதியான அணிதிரட்டலுங்க அது. நீங்க வந்து தலித்துகள் வந்து கோயிலுக்குள் மறுக்கப்பட்டாலும் நீங்க அறிக்கை வரீங்கன்னா எம்சி ராஜா இரட்டமலை சீனிவாசன் பொதுப்பாதையில நுழையணும்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வராரு. எம்சி ராஜா ஆதி திராவிடருக்கான தீர்மானத்தை கொண்டு வராரு. அயோத்திதாசர் பேசுறாரு. நீங்க பசும்பொன் முத்துராமலிங்கனார் அந்த அறிக்கையில போடுறீங்க. சரி ஓகே, மேல் பாதையில வந்து நீங்க கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினீங்கன்னா வரவேற்கத்தக்கது. உடனே கோர்ட்டோட ஆர்டர் படி இந்த அறநிலையத்துறை வந்து திறக்கிறாங்க. திருப்பி அங்க வந்து திறக்கிறாங்க. திருப்பி வந்து ஆதிக்க சாதிகள் எதிர்ப்பான திருப்பி மூடப்படும். இப்ப மூடப்பட்டிருக்குது. கோயில் நுழைவு போராட்டம் நடத்த வேண்டியது. கோயில் நுழைவு போராட்டம் அறிவிச்சீங்கல்ல, அங்க கோயில் நுழைவு போராட்டம் அறிவிக்காம இப்ப இதுக்கு வந்து பனைமரம் ஏறுறதும் இதுக்கும் போறீங்க. நீங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஏன் போறீங்க? அப்ப என்னன்னா எல்லா சாதிகளுக்கும் இப்ப செந்தில் மல்லன் ஒருத்தர் வந்து ரொம்ப காலம் வந்து நாம் தமிழ் கட்சி ஆதரவாளா இருந்தாரு. அவர் வந்து மேடைகளை திராவிட எதிர்ப்பு பேசுற வரைக்கும் வந்து அனுமதித்தார்கள். அவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார் பத்தி பேசுறப்ப அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். பசும்பொன் முத்துராமலிங்கனார் பத்தி பேசுறப்ப அதற்கு எதிராக வந்து ஒரு அறிக்கையை விடுகிறார். அப்பனா என்னன்னா சாதிய ரீதியாக அணிதிரட்டல். நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் வந்து சின்ன இது இப்போ பசும்பொன் தேவர் ஜெயந்தி ஆகட்டும் இல்லை வேறு விழாக்கள் இதே நீங்க சொல்லக்கூடிய ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சின்னு சொன்னா கூட அவர்களும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த அந்த மக்களோட தான் போறாங்க. அவங்க அங்கதான் மாலை சாத்துறதோ இல்ல அந்த ஒரு அஞ்சலி தெரிவிப்பதோ மாற்று அரசியல் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? ரெண்டும் ஒரே அரசியல் தான். நாங்கள் மாற்று அரசியல்லாம் செய்யலன்னு ஒத்துக்கிறீங்களா? அதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா நீங்க? அப்ப எதுக்கு மாற்று அரசியல் பேசுற? அது என்ன தமிழ் தேசிய அரசியல்? தமிழர் அடையாள நேற்று அவர் பேசுறப்ப கூட பசு மாதான் பேசி முடிக்கிறார். இது வரைக்கும் நம்ம வந்து மாதாங்கிற வார்த்தையை வந்து யாருமே பயன்படுத்தி இருக்காது. ஆடு மாடு மேய்ப்பதை வந்து ஒரு இயற்கை வேளாண். இப்ப நான் இது மாபெரும் தமிழ் கனவு பற்றி அவர் சொன்னார் இல்லையா? அண்ணா சொன்னார் உண்மைதான். அண்ணா என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு முன்னால ஒரு கிராமத்துல போய் ஒரு மிகப்பெரிய விவசாய பண்ணையை பார்த்து விட்டு அவர் சொல்லுகிறார் வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு 300 ஏக்கர் நிலம்லாம் வச்சிருக்கீங்க. இதுக்கேற்ற மாதிரியான ஒரு விவசாய முறையை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நிலச்சீடு நிறுத்த முறை கொண்டு வந்திருக்கோம். இத்தனை ஏக்கர் தான் வைத்திருக்க முடியும். அதற்கேற்ற மாதிரி நாங்கள் விவசாய முறை பண்ணுவாங்கிறாரு. கடைசியா அவர் வெளியில வரப்ப நீங்க தமிழ்நாட்டில் போய் என்ன பண்ண போறீங்கிறப்பதான் சொல்றாரு படித்த இளைஞர்களை வந்து விவசாய வேலைக்கு ஈடுபடுத்துவோம், மீன் பிடிக்க கத்துக் கொடுப்போம், கடல்ல இது பண்ணுவோம், துறைமுகங்களை பல தொழில்களை சொல்றப்பதான் அதுல வந்து ஒரு ஒன் ஆஃப் த வேலை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனி மாடு மேய்த்தல் அதுவும் ஒரு தொழில் சேர்த்து பல தொழில்களோட சேர்த்து தான் அதிகம் சொல்றாங்க. நம்ம கன்வீனியன்ட்டா நம்ம அதை மட்டும் எடுத்துட்டு பேசுறோமா இங்க? இல்லைங்க, இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒண்ணு வந்து ஆடு மாடு மேய்ப்பது மட்டும் தான் அண்ணா சொல்லலாம். அண்ணா வந்து பல விஷயங்களை சொல்லுகிறப்ப அதுல ஒன்று சொல்லுகிறார். ஆனால் நீங்க எதை முதன்மைப்படுத்துகிறீங்க? நீங்க அந்த தொழிலை வந்து சாதியில இருந்து அகற்றி விட்டீர்களா? அப்ப நீங்க ஏன் நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டு போயிடலாமே? அதிகாரத்தில் இருக்கிற கேள்வி முடிச்சிட்டாரு. நீங்க வந்து அதுக்கு முன்னால நடந்த எல்லாமே சாதிக்கு அப்பாற்பட்டு வேற வேற வகையான ரொம்ப சுருக்கமா அருண்மொழி நினைச்சிட்டாரு அவர்கிட்ட. அதாவது அந்த மொழி அறிஞரான்னு கேட்டாரு. கால்டுவெல் வந்து திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். 1856 அவர் பயன்படுத்துறார். அவர் வந்து தமிழ் ஒரு கிளை மொழிங்கிறார், திராவிடம்னு ஒரு மூல மொழின்னு சொல்றாரு. அப்ப அண்ணன் வந்து காமெடி பேசுங்கிறார், அந்த சொற்பதத்தை பயன்படுத்துறாங்கல்ல. அப்ப அவர் பண்ணதே காமெடி தான். திராவிடம்ங்கிறது அவர் சொன்ன கருத்து எல்லாத்தையும் அவர் சொன்ன எல்லா கருத்தையும் அங்க இருக்கல. அவர் அலெக்ஸ் கோடி சொன்ன எல்லா கருத்தையும் இருக்கல. இந்த கருத்தை இருக்கிறேன்னு சொல்றோம். அதே போன்ற அந்த கருத்தை எந்த நான் முடிச்சிடறேன். அவர் வந்து கால்டுவெல் வந்து திராவிடம்னு மூல மொழி வச்சுங்கிறார். அதே போல தமிழ் கிளை மொழிங்கிறார். அப்ப அவரோட புரியாத தன்மையில தான் திராவிடங்கிற வார்த்தை கொண்டு வர்றார். அது ஒரு செய்தி. இல்ல ஒரு நிமிஷம் கால்டுவெல் மட்டும் சொல்லல. புரோட்டோ டிராவிடிய லாங்குவேஜ்ங்கிறது பல்வேறு மொழி அறிஞர்கள். இன்னொன்னு ராபர்ட் கால்டுவெல் இந்த இவர் மாதிரி வந்து இது கண்ணாபனால வளரல. அவர் வந்து சங்க இலக்கியங்கள் வந்து திருநெல்வேலி வரைக்கும் தஞ்சாவூர் வந்து நடைபயணம் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பேச்சு வழக்குல கேட்டுதான் அவர் எழுதுறாரு. அவரையும் அலெக்ஸ் கோலியரையும் வந்து ஒப்பிட்டீங்கன்னா தமிழ் என்பது கிளை மொழி என்பதும் திராவிடம் மூலமொழி இருந்துச்சுங்கிறதும் உடல் இல்லையா?
Right. பிதற்றல் இல்லையா? அப்புறம் திராவிட மூலமொழிங்கிறது பல பேருடைய மொழி ஆராய்ச்சிக்கு மேல்பாதிக்கு நாங்க கோயிலுக்குள் நுழைவோம்னு சொன்ன பிறகுதான் அதுக்கு பிறகு கோயில் திறக்கப்படுது. மேல்பாதியில கோயிலுக்கு பூட்டு போட்டது எந்த அரசாங்கம்? அண்ணா ஆதரிக்கக்கூடிய திமுக அரசாங்கம். நீங்க சாதி ஒழிப்பு, சமத்துவம், சனாதன ஒழிப்பு எல்லாம் பேசுறீங்க. உங்க அரசாங்கம் கோயிலுக்கு ஏன் பூட்டு போடுது? இல்லங்க, நீங்க ஏன் கோயில் நிலைவு போற நீங்க கேள்வி கேட்டால் எதிர்கேள்வி கேக்குறீங்க. உங்க அரசாங்கம் ஏன் பூட்டு போடுது? ஆவடியில கோசாலை அமைத்தது இதே திமுக அரசு. வேலூர்ல மாற்றி வச்சு அந்த கண்காட்சி இருந்துச்சுனால, உணவு கண்காட்சி இருந்துச்சுனால ஒட்டுமொத்தமா கண்காட்சி 3 இடத்துல இதே இதே மாற்றம் நீங்க ஆதரிக்கக்கூடிய திமுக ராமசாமி ரெட்டியார் நான் சொல்றேன். அதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக தான் செய்யணும். அதிகாரத்தில் கூடிய திமுக நோக்கி எந்த கேள்வி எழுப்பாம அதை அப்படியே விட்டுட்டு நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி கோயில் நோக்கி கேள்வி எழுப்போம்னா கோசாலை அமைச்சர் யார்? ஆவடி அமைச்சர் சேகர் பாபு. கோமாதான் சட்டமன்ற பேசுகிறார் சேகர் பாபு. அது குறித்து கண்டிச்சு பேசுறீங்களா? அது குறித்து சமூக அதிகாரம் கோயில் நோய் போற நன்றி 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 நீங்க கோயிலுக்கு பூட்டு போடுறீங்க. நீங்க கோயிலுக்கு பூட்டு போடுறது யாரு? தொடர்ந்து பேசும். ஒரு அருந்ததியர் பத்தி பேசுறது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதே அருந்ததிகளை தான் வடுக வந்தேரிகள் அப்படின்னு பேசிக்கொண்டு நீங்க தயவு செய்து குறுக்கிட வேணாம். கடைசி பேசல அப்படி பேச அந்த வார்த்தை பயன்படுத்தல. வந்தவங்கன்னு பேசினாங்க. அதே கருத்து திமுக பதிவு இருக்கு, திருமாவளவன் பதிவு இருக்காரு. சொன்ன பொருள் வேற, மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அருந்ததியர்களுக்காக நேரம் அவருடைய கருத்தை அவர் சொல்லட்டும் அப்படிங்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல என்ன பிரச்சனைனா, நீங்க ஒரு சமூகத்துல ஒரு அதிகாரம் இருக்கு, சாதி அதிகாரம் இருக்குது, முதலாளித்துவம் இருக்குது, ஆணாதிக்கம் இருக்குது, ஒரு அரசு அதிகாரம் இருக்குது. நீங்க எல்லாவற்றையும் கொண்டு போய் அரசு போட முடியாது. 1927 இங்க முதல்ல கோயில் நுழைவு போராட்டம் நடத்தப்ப இருந்தாலும் சரி, இல்ல 1930 அம்பேத்கர் காலாளம் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தப்ப இருந்தாலும் சரி, அரசுக்கு எதிராக பண்ணல. அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி மணலுக்கு எதிராக தான் பண்ணாங்க. நீங்க உண்மையிலேயே கோயில் நுழைவு போராட்டம் நடத்தணும்னா அரசை எதிர்த்து மீறி அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிக்கு எதிராக பண்ணியிருக்கலாம். ஆனா அப்படி பண்ண நீங்க தயாரா? அது ஒரு மேம்போக்கான ஒரு விஷயம் தான். அனைத்து சாதியினர் மறைச்சதாங்கிற விஷயத்துக்கு இதுவரைக்கும் சட்ட ரீதியாக எவ்வளவு தடைகள் இருக்குது? எங்கேயாவது அதை பத்தி பேசிருக்கீங்க? ரொம்ப சுருக்கம். நாம் தமிழர் கட்சி தெய்வ தமிழ் பெரிய இயக்கம் சொல்றோம். அனைத்து சார்ந்த அர்ச்சகராக திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அங்க வரவேற்றோம். அந்த திட்டம் முழுமையா அமலாக்கம் செய்யப்படல. அப்படி அவங்க நியமிக்கப்பட்டவங்க யாரும் அங்க இல்ல. இது ஒரு சிக்கல் இருக்கு. இந்த யதார்த்தத்தை பேசணும். அப்புறம் அதுதாங்க சட்ட ரீதியாக எதுக்கோ நீங்க நீதிமன்றத்துக்கு போறீங்க, போராட்டம் நீங்க அல்ல கோரிக்கை வைக்கிற வேண்டிய நீங்க நெருக்கடி கொடுத்துருக்கீங்க. ஆனா அரசு நன்றி.